ஏமா யாரமா நீ? என்னுள் பாதி யாரு? என்னுடைய பாதி எங்கே? எங்கே? என்னை கண்ணீரில் மூழ்கடித்த என்னுடைய கண்ணாளன் எங்கே? என்னை எந்த குறையும் இல்லாமல் பாதுகாத்து வந்த என்னுடைய துரைசிங்கம் எங்கே? யாருமா நீ? ஐயோ! என் மன்னனுக்கு விபத்தா? அவர் கட்டிய மாங்கல்யத்துக்கு ஆபத்தா? பிறன்மனை நோக்கா பேராண்மை கொண்டவனை என் கண்ணில் காட்டுங்கள். இல்லையேல் இந்த மருத்துவமனை பற்றி எரியும், மணல் மணலாக சரியும். அப்பொழுது தெரியும் இவள் யார் என்று. நிறுத்துமா. உனக்கு ஏதாவது உடைக்கணும்னா வீட்டு டிவி போட்டு வாடா. எனக்கு ஆஸ்பத்திரிக்கு ஏதாவது வந்து மருத்துவரே, இந்த மங்கையின் கழுத்தில் மாங்கல்யத்தை மாட்டிய மலாலல் எங்கே? எங்கேயாவது மணவாள நகர்ல இருப்பான், போய் பாரு. அப்படிதான் நார்மலுக்கு. யாருமா நீ? நான் ஏமா என்னோட மாமாவை பார்க்கணும். ஓ மாமா கோமாவுல இருக்காருமா, போய் பாருமா. என்ன சொன்னீர்கள்? குரல இருக்கு. டாக்டர், எத்தனை கோடி செலவானாலும் பரவாயில்ல, இந்த லேடியோட புருஷன் பாடி 5 நிமிஷம் கண்ணு முடிச்சா போதும். நான் நீ பாத்துட்டு கோடி போறேன். தர்றியா? காப்பாத்துறேன். போய் பாத்துக்கோ, கட்டி பிடிச்சுக்கோ. லெஃப்ட்ல போய் ரைட். அட கூறுகட்ட கூமுட்ட பயலே, 100 கோடி ரூபாய் பணத்தோட என்ன வந்து பாப்பன் பார்த்தா இப்படி செத்த பொட மாதிரி படுத்துட்டு இருக்கானே. கேக்குதா? கேக்குதாயா கூறுகட்ட கொங்கா பயலே? கேக்குதா இல்லையா? கேக்குதா? கேக்குதா? கேக்கலையா? உனக்கு கேட்காதுடா, ஆனா 100 கோடி எனக்கு கேக்குதே. ஹேய், கேக்குதா? கேக்குதாடா? கேக்கலையாடா? கேக்கலையா? அறிவு இருக்காடா? நான் ஒருத்தர் சினிமாவில் இருக்கேன். படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம்ல? உனக்கு அறிவு இருக்காடா? இறந்துடுற கூப்பிடுறது எப்போ பாரு ஃபோன் சுவிச் ஆஃப் நாட் ரீச்சபிள்னு வந்துட்டு இருக்கு. அவுட்டோரில் இருந்த மச்சான். நடந்ததை பற்றி பேசுறது பெஸ்ட், இனிமே நடக்க போகிறத பற்றி பேசுறது பெஸ்ட். என்ன மாப்பே? டேய், துரை சும்மா இருந்தாலே பயங்கரமாக போய் சொல்லுவான். இப்போ கோமாவில் வேறு இருக்கான். நம்ம இதெல்லாம் பண்ணி ஒன்றுடா. அவன் கண் முழிச்சாதானே பணம் எங்கே இருக்குன்னு தெரியும். அவன் கண்ணு முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது ஒருத்தர் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும். அது எப்படி முடியும்? நம்மால் யாராவது ஒருத்தர் கையை உடச்சிக்கிட்டு நேராக ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆயிடுறோம். அட்மிட் ஆகிட்டு ஃபுல்லாக அவனை வாட்ச் பண்ணுறோம். டேய், நானும் குரு சிஷன் படம் பார்த்துட்டேன். இப்போலாம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறது அவ்வளோ பெரிய விஷயமே இல்லை. இது போதும். என்ன சத்தத்தையே காணோம்? காதல மாட்டுங்க சார். இட்ஸ் a good joke. என்னடா வேலை? இங்கெல்லாமா செக் பண்ணுவீங்க? மூச்சல் தூடுங்கோ. உனக்கு என்னடா? இன்னும் இங்க இருந்து சார், இதுக்கு மேலே இழுத்துற மேலே போய் சேர்ந்துடும் சார். அப்படி சொல்லக்கூடாது. ராத்திரி எத்தனை தடவை தும்முன? 2 வாட்டி தான் தும்முனேன். ஓ, இட்ஸ் வெரி சீரியஸ். It could be pneumonia, ammonia, dust allergy, throat infection, typhoid, dengue, mutton kunia, chicken kunia, anything हो सकता है man. 1 month admit பண்ணி ஆகும். நான் அவரோட சும்மா வந்தேன். இந்த டாக்டரே என்ன செக் பண்றாங்க? எங்க ஹாஸ்பிடல் சோஷியல் சர்வீஸ் के लिए ரொம்ப ஃபேமஸ். யார் வந்தாலும் கம்ப்ளீட்டா செக் பண்ணி தான் அனுப்பு. நான் சொல்லல. முட்டா நம்ம 2 பேரும் அட்மிட் பண்றாங்க. டாக்டர், இருமல்னு வந்த ஒருத்தன் நம்ம 2 மாசமா அட்மிட் பண்ணி வச்சிருந்தோம்ல. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அவன் ஓடி போயிட்டான் டாக்டர். அந்த பெட்ல இந்த பேஷண்ட அட்மிட் பண்ணிடு. போங்க. சிஸ்டர், இங்க ஐசி வார்டு இருக்கு. அதெல்லாம் எதுக்கு உனக்கு? வாயை மூட்டு வா. டாக்டர் ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் அதான் ஹாஸ்பிடல் மென்டல் ஹாஸ்பிடல். இதுக்கு நம்ம தேவை சொல்லிடுறேன். ஹலோ சுகன்யா, தேவி, சொல்டி. நான் சேகருக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன். நாட் ரீச்சபிள்னே வருது. ஏதாவது ப்ராப்ளமானு பயமா இருக்குடி. ஏச்சி, அதெல்லாம் ஒண்ணா இருக்காது, கவலைப்படாத. எங்க அப்பா வேற கல்யாணத்தை பத்தி பேசுறாரு. சென்னைக்கு வந்தா சேகர் கண்டுபிடிக்க முடியுமா? தைரியமா கிளம்பி வாடி, என் கூட ஹாஸ்டல்ல தங்கிக்கலாம். கண்டிப்பா அவனை கண்டுபிடிச்சிடலாம். அப்பா கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. இந்த மாதிரி பயந்துட்டே இருந்தா ஒண்ணும் ஆகாது. தைரியமா பேசு. சரி, நான் பேசுறேன். ஓகேடி. ஏ பமல், தும்மல் எப்படி இருக்கு? ஓ மை காட், இருமல் 2 மாசம் கன்ஃபார்ம். நோட் பண்ணிக்கோ. ஓகே. டாக்டர், இவங்க யாரு? டாக்டர் இருமுறாங்க. டாக்டர் இருமனா, அதுக்கு பேரு இருமல் இல்ல, உருமல். கம் டார்லிங். ஃபர்ஸ்ட் இவங்களை அட்மிட் பண்ணுங்க, ரொம்ப வீக்கா இருக்காங்க. எல்லாம் நல்லா இருக்கியாமா? நல்லா தான் இருந்தேன். நர்ஸ் வந்து ஊசி போட்டாங்க, மாத்திரை கொடுத்தாங்க டாக்டர். அத சாப்பிட்டதுல இருந்து தலை வலிக்குது, நெஞ்சு வெளியில வலிக்குது. போனா தாறுமாறா வண்டி ஓட்டுறாங்க, ஒரே ஆக்சிடென்ட். இங்க இருக்க வரைக்கும் தான் சேஃப்டி. படுத்துக்கோ.
ஏய் எந்திரிக்க கூடாது, எனக்கு ப்ராப்ளம் ஆயிடும். படுத்துக்கோ. எப்படிமா இருக்கே? நல்லா இருக்கேன் டாக்டர். கோல்டா கவரிங்க? கோல்டு தான் டாக்டர். கோல்டா. டாக்டர் எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணுவீங்க? டிஸ்சார்ஜ் பண்ணிரலாம். படுத்துக்கோ. இது என்ன கொலுசா? டிஸ்சார்ஜ் பண்ணிரு. பேஷண்ட் இல்ல அந்த ஜொல்ஸே. என்னப்பா 50 நகை தானடா, போனா போயிட்டு போது விடு. எனக்கு நீதாப்பா முக்கியம். இப்பயாவது அந்த பையனை பத்தி புரிஞ்சுக்கிட்டே. இல்லப்பா, அவன் ரொம்ப நல்லவன். பணத்தை வெட்டியா செலவழிக்கல. பிசினஸ்ல லாஸ் ஆயிடுச்சான்ப்பா. இன்னுமாடா அவனை நம்புற? அவன் கண்டிப்பா ஜெயிச்சிருவான்ப்பா. மழி, நீ லவ் பண்றது எனக்கு தெரியும். உன்னை ஏதாவது கேட்டனா? நீ வாழ போற வீட்டை போய் பார்த்தாண்டா நானு. கதவு திறந்தா சோறு, சோத்தை சுத்தி பவரு. எப்பறம் அந்த வீட்டுல உன்னை நம்பி நானு? வீடு சின்னதோ பெருசோ நான் சந்தோஷமா இருக்கணும்ப்பா. மடி, நம்ம வீட்டுல எல்லார் போட்டோவும் இருக்கு. ஆனா உங்க அம்மா போட்டோ மாட்டல. ஏன்னா உம்மாவோட ஞாபகம் உனக்கு வந்துடக்கூடாங்கிறதுக்காக தான். அந்த குறை தெரியாம வளர்க்கறதுக்கு நாங்க 2 பேரும் எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கோம் தெரியுமா? ஆனா நீ என்னடான்னா எங்க எல்லாரையும் விட அவன் தான் நான் நல்லா பாத்துக்கோ நம்புறேன் இல்லப்பா? உங்களை மாதிரியே அவனும் என்ன நல்லா பார்த்துப்பான். சரிம்மா, உன் நம்பிக்கையை நான் மதிக்கிறேன். இப்போ அவன் எங்க இருக்கான்? சென்னையில தான்ப்பா இருக்கான். அப்படியா? சரி, நீ போயிட்டு அந்த பையலை கூட்டு வந்துரு. என்னண்ணே அதுதான் சின்ன புள்ள புரியாம பேசிக்கிட்டு இருக்கு. நீ வேற டேய் அமைதியார். அவன் நமக்கு தாண்டா சின்ன பிள்ளை. அவங்க இப்போ நல்லா வளர்ந்துட்டாங்கல்ல, அவங்களுக்கு இப்போ எல்லாமே நல்லா தெரியும் இல்லம்மா? நீ போயிட்டு வாப்பா. அண்ணே நான் ஒன்று காரில் ட்ராப் பண்ணிட்டு வந்துடுவோண்ணே. வேணாம் பிரபு, அண்ணே. பிள்ளைக்கு ஃப்ளைட்டில் டிக்கெட் போட. சரிங்க, நானும் போவானே. எதுக்கு? நம்ம பிள்ளை நம்ம நம்பாம யாரை நம்புறது? விட தனியாக போயிட்டுட்டோம். நீ போயிட்டாமா. ஆனால் ஒன்று, உனக்கு 10 நாள் தான் டைம். அதுக்குள்ளே அந்த பையலை கூட்டிகிட்டு நீங்கள் வந்துடணும். இல்லைன்னா அப்பா சொல்கிறத நீ கேட்கணும். அப்பா சொல்கிற மாப்பிள்ளையை தான் நீ கட்டிக்கணும். 11ஆவது நாள் அப்பா சென்னையில் இருப்பேன். சரியா? என்னமோ சொன்ன வாழ்க்கை பூரா அவன்கிட்ட எதையோ தேடி பார்த்துட்டே இருக்க போறேன்னு. என்னாச்சு தேவி? அவன் உங்ககிட்ட எதையோ தேடி பார்த்துட்டான் போல இருக்கு, அதான் ஓடிட்டான். நான் இருக்கிறது உங்களுக்கு கஷ்டமா இருந்தா நான் போயிடுறேன். சாரிடி தேவி, நீ கவலைப்படாத. சேகரை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிடலாம். சிஸ்டர், எஸ், துரசிங்க எந்த வார்டில் அட்மிட் ஆயிருக்காருன்னு சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போங்க, அங்க ஐசியூல இருக்காரு. தேங்க்யூ. தேங்க்யூ. யாரு? அண்ணனை பார்க்கறதுக்காக மதுரையில இருந்து வந்திருக்கோம். இந்த 7:30க்கு பிறந்தவன் 7 நாளா படுத்த படுக்கையா இருக்கான். இன்னும் எந்திரிக்கல. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா ட்ரெஸ் பண்ணுவேன். ஆனா இப்ப இந்த கரும்பு பிடிச்சவனுக்கு டெய்லி ஒரு ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு தான் இருக்கு. ஆரஞ்சு சாப்பிடுறியா? டாக்டர் ஏதாவது அவர் எப்ப கண்முடிச்சு பேசுவாருன்னு சொன்னாங்களா? அது ஏமா கேக்குற? பாவம் அந்த டாக்டர். இந்த கட்டையில போறவன் கண்ணு முடிக்கணுங்கிறதுக்காக 1 மணி நேரத்துக்கு ஒரு ட்ரிப்ஸா ஏத்திட்டு இருக்காரு. எல்லாத்தையும் உள்ள வாங்கிட்டு வயிறு தான் வீங்குதே தவிர இவன் எந்திரிக்க மாட்டேங்கிறான். சரிம்மா, நாங்க வரோம். அடுத்த தடவை வரும்போது இப்படி வெறும் கையோட வராதீங்க. தள்ளிப்படியா, காலை வைக்க டிஸ்டர்பன்ஸா இருக்குல்ல, தள்ளிப்படு. டாக்டர், நான் பவர் ஸ்டார் பேசுறேன். பேசுங்க பேசுங்க. டாக்டர், ஏதாவது டெவலப்மெண்ட் தெரியுதா? இங்க இன்சைட் டெவலப்மெண்ட், அவுட் சைட் டெவலப்மெண்ட்லாம் நல்லா நடக்குது. நான் உடனே அங்க பரப்பிட்டு வரட்டா? நீங்க அந்த தப்பை பண்ணாதீங்க. பணத்தை மட்டும் அனுப்பிச்சுக்கிட்டே இருங்க. என்னுடைய துறை எப்ப கண்ணு முழிப்பான்? நீங்க வசூல் ராஜா MBBS படம் பார்த்தது இல்லை? ஐயோ, நான் தமிழ் படமே பார்த்தது இல்ல டாக்டர். ஒன்லி ஹாலிவுட் படம் மட்டும் தான் பார்ப்பேன். அதுல வர்ற பிரகாஷ் ராஜா என்ன பார்க்க கூடாது, கமல்ஹாசனா என்ன பார்க்கணும். நாங்க பக்காவா ட்ரீட்மெண்ட் கொடுத்து காப்பாத்திடுவோம். ஓகே டாக்டர், ஓகே ஓகே. லூசு